السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: والوالدات يرضعن أولادهن حولين كاملين لمن أراد أن يتم الرضاعة. وقال نبينا عليه الصلاة والسلام: يحرم من الرضاعة ما يحرم من الولادة، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து வளர்த்து பாதுகாக்கிற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒருவனையே சார்ந்ததாகும். ஸலவாத்தும் ஸலாமும் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் மற்றும் உண்டான நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனையும் மனிதர் இல்லாத பல்லாயிரக்கணக்கான படைப்பினங்களையும் அல்லாஹ் படைத்து அவர்களுக்கு வேண்டிய ரிஸ்க்கு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் தஆலா வழங்கி யார் யாருக்கு எந்த வகையான ரிஸ்க்கை தர வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தெரிந்து வைத்திருக்கிறார். அப்படியானால் அனைத்து நபர்களுக்கும் உண்டான ரிஸ்க்குக்கும் அல்லாஹ் தான் பொறுப்புதாரி. திருமறை அல் குர்ஆன் சொல்வது போன்று, வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த பூமியிலே உள்ள எந்த ஒரு படைப்பினங்களுக்கும் அல்லாஹ்வின் மீது அதற்குண்டான ரிஸ்க்கு பொறுப்புதாரி அல்லாஹ் தான் என்று திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். லா தஹ்மிலு ரிஸ்கஹா, அது தன்னுடைய ரிஸ்கை முதுகிலே தூக்கி சுமந்து கொண்டு தெரிவதல்ல. அல்லாஹு யர்சுகுஹா, அல்லாஹ் தான் அவைகளுக்கு உணவளிக்கிறான் என்று திருமறை அல் குர்ஆன் சொல்கிறது. அதிலே மனிதர்கள் தன்னுடைய தாயினுடைய கருவறையிலிருந்து அந்த தாய் அந்த குழந்தையை பிரசவித்து அவனை வளர்த்து ஆளாக்கி அவனை துனியா விட்டு மறுமைக்கு செல்லுகிற வரைக்கும் அவனுக்கு உண்டான ரிஸ்க்குக்கு அல்லாஹ்வை பொறுப்பாளியாக இருக்கிறான். இன்றைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி உலக தாய்ப்பால் தினம் என்று உலகளாவிய அளவிலே அனுசரிக்கிறார்கள், கருதுகிறார்கள். எனவே இஸ்லாமிய பார்வையிலே, இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே தாய்ப்பால் சம்பந்தமாக தெரிய வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இஸ்லாம் வெறுமனே தொழுகை மட்டும் போதிக்கிற மார்க்கம் அல்ல. இஸ்லாம் வெறும் நோன்பு இப்படித்தான் நோக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அத்துடனே முடித்துக் கொள்ளுகிற மார்க்கம் அல்ல. ஜகாத் என்ன, ஹஜ் என்ன என்ற இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளை தாண்டி மனிதகுலம் மனிதர்கள் எதிலெல்லாம் சம்பந்தப்பட்டிருப்பார்களோ அத்துணை துறைகளுக்கும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. எனவே உலகத்தில் என்னென்னமோ டே எல்லாம் கொண்டாடுறாங்க. காதலர் தினம், பெற்றோர்கள் தினம் என்று, ஆசிரியர் தினம் என்று, இப்படி பல்வேறு நாட்களை வருஷம் 360 நாட்களுக்கு 320 பெயரை சொல்லி கொண்டாடுகிறார்கள். சில நாட்களை உலக சிரிப்பு தினம் வச்சுக்கிறாங்க. அன்றைக்கு எல்லாம் ஒன்று கூடி ஒண்ணுமே சொல்லாமல் சிரித்துக் கொண்டே இருப்பார்கள்.
எதுக்கு சிரிக்காங்க நமக்கு தெரியாது. அவர்களை பார்த்தாலே நமக்கு சிரிக்கத்தான் தோன்றுகிறது. இப்படி அர்த்தமற்றதாக சில நாட்களை அமைத்துக் கொண்டு உலகத்தினுடைய நாள் இன்னது என்று கடைபிடித்தாலும் கூட இஸ்லாமிய பார்வையிலே அந்த நாளுக்கு என்ன விளக்கம் என்பதை நான் தெரிந்து கொள்வது என்பது நம் மீது கடமை இருக்கிறது. இன்றைக்கு வேர்ல்டு பீடிங் டே என்று சொல்லப்படுகிற உலக தாய்ப்பால் தினமாக, தாய்ப்பால் வாரமாக இன்றைய நாளை ஆகஸ்ட் 1ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. தாய்ப்பால் குறித்து திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது சம்பந்தமாக என்ன விளக்கத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நம்மிலே பெரும்பகுதியான மக்கள் அறியாமல் இருக்கிறோம். எனவே நாம் அதை தெரிந்து வைத்துக் கொள்வது என்பது நம் மீது கட்டாய கடமை. முதலாவதாக, மனிதனுக்கு ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பாரையானால் அந்த தாய் குழந்தை ஈண்டெடுக்கிறதுக்கு முன்னால தாய்ப்பால் உருவாகுவதில்லை. அந்த குழந்தை தன்னுடைய தாயினுடைய வயிற்றை விட்டு வெளியே வந்த பின்னாலே அதற்கான ரிஸ்கை உடனே அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செஞ்சான். முதல்ல அது சாப்பிடுறது எடுத்த உடனே லெக் பீஸ் ஒரு பிரியாணி, மந்தி பிரியாணி போடுவேன்னு சொல்ல முடியாது. அதனால அந்த குழந்தைக்கு வேண்டிய உணவு தயார் நிலையே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ரிஸ்க் அளிக்க கூடியவன் சொன்னால், அரபிகள் இருக்கிறார்களே, அரபிகள் ஒரு துவா செய்வாங்க. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற வேளையிலே யா ரஸாக்கல் ஃபரூஹி, அரபியிலே ஃபரூஹ் என்று சொன்னால் காக்கையினுடைய குஞ்சுகள் இருக்கிறே, அதற்குத்தான் அரபியிலே ஃபரூஹ் என்கிற வார்த்தை சொல்லப்படும். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்கிறார்களே, அது கண்ணங்கரை என்று இருந்தாலும் கூட அது ஈன்றெடுத்த அந்த பறவை என்பது அதற்கு ஒரு கோல்டு பேடு மாறித்தான், ஒரு பொன் குஞ்சு மாறித்தான். ஆனால் அந்த காக்கை தன்னுடைய குஞ்சுகளை ஈன்ற நேரத்திலே பொறித்த உடனேயே அதற்கு இயற்கையாக காக்கைக்கு என்ன நிறம் வர வேண்டுமோ அப்படிப்பட்ட கருப்பான நிறம் இருக்காது. கொஞ்சம் சாம்பல் நிறத்துல, ஒரு வெளுத்த நிறத்துல வித்தியாசமான நிறமாக அது இருக்கிறது பார்த்துட்டு தாய் காக்கை நினைக்குமா, இது நம்ம போட்ட குட்டி அல்ல, நம்ம ஈன்ற குட்டி அல்ல, நமக்கு பிறந்ததல்ல என்று அந்த கலரை பார்த்து ஒரு விதமான வெறுப்பு தட்டி அந்த தாய் பறவை தாய் காக்கை சில நாட்கள் அந்த தன்னுடைய குஞ்சுகளிடத்திலே வருவதே இல்லை, ரொம்ப தூரமா போயிடும். அந்த நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய கருணையினால் அதற்கு ரிஸ்க் தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அரபிகள் இப்படி துவா செய்வார்கள், யா ரஸாக்கல் ஃபரூஹி, யா அல்லாஹ் அந்த காக்கையினுடைய குஞ்சுகளுக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவனே, அதற்கு என்ன ரிஸ்க் தேவை என்று தாய் கோபித்துக் கொண்டு சென்று விட்டது. ஆனாலும் கூட அதுக்கு நிறம், அந்த கருப்பு நிறம் வருவதற்கு சில நாட்கள் பிடிக்கிறதே, அந்த நிறம் வந்த பின்னாடிதான் அது யோசிக்கும், நம்ம உள்ளதான் அது கருப்பா இருந்தால்தான் நம்ம பிள்ளை என்று அதை அடையாளம் கண்டு கொடுக்கிறது. அதற்கு முன்னாலே அது காக்கை முட்டை குஞ்சு பொறித்த உடனே அது நிறம் வித்தியாசப்பட்டிருக்கிறதுனால என்னுடைய பிள்ளை இல்லை எது என்று அது ஓரங்கட்டி சென்று விடுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விதமான சின்ன சின்ன பூச்சிகளை கூட்டமாக அந்த தாய் அருகிலே வராமல் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த கூட்டமாக சின்ன சின்ன கொசு மாதிரியான சில பறவைகளை அல்லாஹ் அந்த காக்கையினுடைய குஞ்சுகளுக்கு அருகிலே வர செய்கிறான். அது லாவகமாக தன்னுடைய பசி அமர்த்திக் கொள்கிறது. அதற்குத்தான் அரபிகள் சொல்வார்கள், யா ரஸாக்கல் ஃபரூஹ், தாயை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே, எந்த ஆதரவும் இல்லாத நிலையிலே, யா அல்லாஹ் அந்த காக்கையினுடைய குஞ்சுகளுக்கு எல்லாம் ரிஸ்க் அளிக்கிற அல்லாஹ்வே என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக என்றெல்லாம் அரபிகள் தங்களுடைய பிரார்த்தனை நேரத்திலே மறக்காமல் இப்படியும் துஆ செய்வார்கள் என்பதை கிதாபுகளில் பதிவு செய்கிறார். இப்ப ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட காலத்திலே, என்ன நேரத்தில் எந்த வகையான ரிஸ்கை தர வேண்டும் என்று அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கிறார். தாய் எப்படிப்பட்ட உணவை சாப்பிட்டாலும் அந்த குழந்தைக்கும் அந்த உணவினுடைய பாதிப்பு அவசியமா இருக்கும். எனவேதான் அந்த நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இன்னென்ன உணவை நீ சாப்பிட்டு இதை அவாய்ட் பண்ணிக்க, இதை தவிர்த்து கொள், அதிகமா உறவு சாப்பிடாத, ரொம்ப சத்தான உணவுகளை எடுத்துக்கொள், நீ சாப்பிடக்கூடியது ஒரு உயிருக்கு மட்டுமல்ல 2 உயிருக்கு நீ சேர்த்து சாப்பிடுவாரே என்றெல்லாம் அந்த தாய்மார்களை, பிரெக்னண்டா இருக்கக்கூடிய குழந்தையை தன்னுடைய வயிற்றை சுமந்திருக்கிற அந்த தாயை குறித்து சொந்த பந்தங்கள் எல்லாம் கவலையோடு சொல்லுகிற அந்த காட்சியை பார்க்கிறோம். குழந்தை பிறந்தவுடனேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாய்ப்பாலை சுரக்க செய்கிறான். அந்த குழந்தைக்கு வேண்டிய வகையிலே அல்லாஹ் அந்த தாய்ப்பாலை தயார் செய்கிறான். பொதுவாக ஒரு பால் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது என்பதை திருமறையில் குர்ஆன் சொல்லுகிறது. மின் பைனி தமின் வ ஃபர்சின், மாட்டிலிருந்து பால் உருவாகிறது.
அதை நீங்க சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், மின் பைனி தமின் வஃபர்சின், இரத்தத்திற்கும் அதனுடைய சாணத்துக்கு மத்தியிலே நாம் அதை பிரிக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை மிகப்பெரிய சயின்ஸ். திருமறை அல் குர்ஆன் சொல்லித் தருகிற மிகப்பெரிய அறிவியல் தத்துவம் அது. அல்லாஹு தஆலா ஒரு மாட்டினுடைய, ஒட்டகத்தினுடைய அல்லது ஆட்டினுடைய பாலை எங்கே இருந்து பிரித்தெடுக்கிறான் என்று சொன்னால், மின் பைனி தமின் வஃபர்சின், அந்த மாட்டினுடைய சாணத்திற்கும் இரத்தத்துக்கும் இடையிலே இருந்து அந்த பாலை நாம் உருவாக்கி தருகிறோம். சாயிகன் லிஷாரிபின், குடிப்பதற்கு மதுரமான பாலை அல்லாஹ் தருகிறானே, இது அல்லாஹ்வுடைய குதிரத்து இல்லையா? அல்லாஹ்வுடைய வல்லமையை நீங்கள் நினைத்து போற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த பாலில இன்னைக்காவது இரத்த வாடை அடிச்சிருக்கிறதா? அந்த பாலில என்றைக்காவது சாணத்தினுடைய துர்நாற்றம் இருந்திருக்கிறதா? அப்படிலாம் இல்லை. ரொம்ப பயங்கரமான பில்டருக்கு மத்தியிலே, பல்வேறு பில்டர்களுக்கு மத்தியிலே இரத்த வாடையும் தெரியக்கூடாது, சாணத்தினுடைய அந்த துர்நாற்றமும் தெரியக்கூடாது. இதற்கு மத்தியிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாலை உருவாக்கி அந்த மாட்டினுடைய கன்றுக்கும் மனிதர்களாகிய நாம் குடிப்பதற்கு ஏற்ற வகையிலே அல்லாஹ் அந்த பாலை தருகிறானே, அல்லாஹ் எவ்வளவு பெரிய மகத்தான வல்லமை பொருந்தியவன் என்பதை மனித குலமே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சிந்தனையை தூண்டுகிறான். தாய்ப்பால் இருக்கிறதே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையான குளிர் நேரத்துல நம்ம தண்ணி குடிக்கிறதா இருந்தா ஜில்லாப்பா இருக்கும், சூடு காட்டி தான் குடிக்க வேண்டியது வரும். அந்த குழந்தைக்கு நேரடியாக தாய்ப்பால் புகட்டுகிற காரணத்தினாலே அல்லாஹ் தஆலா கருணை செய்கிறான். கடுமையான குளிர் நேரத்துல கொஞ்சம் இதமான வெப்பமாக அந்த தாய்ப்பாலை சுரக்க செய்யலாம். அல்லாஹ்வுடைய பெரிய கருணை அது. கடுமையான வெயில் காலத்திலே, வெயில் நேரத்திலே அப்படி சூடா தாய்ப்பால் வெளியேறினால் அந்த குழந்தையினாலே இந்த பாலை குடிப்பதற்கு மனசு வராது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையான வெயில் உஷ்ணமான காலத்திலே தாய்ப்பாலை கொஞ்சம் குளுமைப்படுத்தி தருகிறான். கிதாபுகளை பதிவு செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தைக்கு எந்தெந்த வகையான ரிஸ்கை எப்படி தர வேண்டும் என்பதை அறிந்து தருகிறான். அவன் தான் ரஸாக். அரபில ராசிக் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, ரஸாக் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. மதிநுட்பத்தோடு ரிஸ்க் அளிப்பவனுக்கு தான் ரஸாக் என்று சொல்லப்படும். நம்முடைய டெல்லியிலே உள்ள தாஜ்மஹால் இருக்கிறது, அங்கே ஷாஜஹான் தாஜ்மஹாலை கட்டினார். கட்டிட்டு அதுல முன்னால் உள்ள நீர் தடாகம் இருக்கிறதே, அதுல கடுமையான குளிர்காலத்துல கொஞ்சம் வெதுவெதுப்பான நீர் வரும் என்று சொல்லுவார்கள். கேள்விப்பட்டதுதான், பார்த்ததில்லை. கடுமையான வெயில் காலத்திலே குளுமையான நீர் ஊற்றுகள் அதிலிருந்து வெளிப்படும். கடுமையான குளிர் நேரத்துல கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் வர்றது மாதிரி அவர் வடிவமைச்சிருந்தார் என்றெல்லாம் அன்றைய காலத்திலேயே மிகப்பெரிய நுட்பமாக அதை செயல்படுத்தியிருந்தார் என்று அவருடைய வரலாற்றிலே பதியப்படுகிற காட்சியை பார்க்கிறோம். இதையெல்லாம் தாண்டிய மதிநுட்பத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். ஒரு குழந்தைக்கு எப்படி ரிஸ்கை தர வேண்டும் என்பதை அல்லாஹ் தீர்மானிக்கிறான். திருமறையில் குர்ஆன் நெடுக பல்வேறு நபிமார்களுக்கு தன்னுடைய தாய் எவ்வாறு பால் புகட்டினார்கள், பால் கொடுப்பதனுடைய தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டிய வருடம் எவ்வளவு, அந்த பால் கொடுப்பதனுடைய அவசியம் என்ன என்றெல்லாம் பல்வேறு திருமறையில் குர்ஆனுடைய வசனம் போதிக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌனுடைய அந்த கொடிய ஆட்சியிலே பிறந்தார்கள். பிறந்தது ஆண் குழந்தை என்று தெரிந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தலையை வெட்டி வீழ்த்திடுவான் அந்த ஃபிரௌன். எனவே தாய் தெரியாம என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த தாய்க்கு அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு அல்லாஹ் தஆலா வஹீயை தருகிறான். வௌஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஹி, மூசா நபியுடைய தாய்க்கு நாம் சொன்னோம், அன் அர்திஹி, உன்னுடைய குழந்தைக்கு நீ முதல்ல பால் புகட்டு. அந்த பால் குடிப்பதனுடைய, பால் குடுத்தாட்டுவதனுடைய அந்த அவசியத்தை பற்றி அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலேயே அல்லாஹ் அந்த மூசா நபியுடைய தாய்க்கு அல்லாஹ் நாம் சொன்னோம் என்று திருமறையில் குர்ஆனிலே சொல்கிறான். அதற்கு பின்னாலே ஃபிரௌனுடைய அந்த அழிச்சாட்டியத்தை நீ பயப்படுவானேயானால் ஒரு சின்ன பேழையில மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு நைல் நதியில நீ அனுப்பிவிடு. கடைசியாக இலைக்கு நீ எந்த விதமான அச்சமும் பட வேண்டாம். மூசா நபியை எந்த அடிப்படையிலே நாம அவரை விட்டு நீ பிரிகிறாயோ, மூசா நபியுடைய தாய் அவர்களே, மூசா நபியை விட்டு எப்படி நீங்க பிரிகிறீங்களோ திரும்ப கொண்டாந்து சேர்க்க வேண்டிய மகத்தான பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது, எந்த கவலை வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அவர்கள் மூசா நபியை ஒரு சின்ன பேழையில பலகையில வச்சு நைல் நதி அனுப்பினாங்க. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையா இருக்கிற வேளையில பால் குடி பருவத்தில அப்படியே நைல் நதியை கடந்து போய் நேர ஃபிரௌனுடைய அரண்மனைக்குள்ளான நுழைஞ்சிட்டாங்க.
இது ஒரு பெரிய நீண்டனுடைய வரலாறு. சூரத்துல் கஸஸ் என்று சொல்லப்படுகிற வரலாறு என்கிற அந்த சூறாவிலே அல்லாஹ் மூசா நபியுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து தெளிவாக அல்லாஹ் பேசுகிறான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய அரண்மனைக்குள்ளாலே நுழைந்த உடனேயே முதல்ல அழுகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பசியினால் துடிக்கிறாங்க. இந்த குழந்தை ஒருவேளை நம்முடைய ஆட்சிக்கு ஆபத்தான குழந்தையா என்று பல சோதனையெல்லாம் செஞ்சு பார்த்துட்டான். ஆனாலும் சில கட்டங்களில் அவனுக்கு சந்தேகமாகத்தான் இருந்தது. அந்த ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாமையார் சொன்னார்கள், நமக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லை, நம்ம பெத்த புள்ள மாதிரி வளர்த்துக்கலாமே என்று முடிவு செஞ்சு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய அரண்மனைக்குள்ளாலே வளர்க்க ஆரம்பிக்கிறார். இப்ப அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் அவசியம் இருக்கிறது. ஊர்ல உள்ள அத்தனை செவிலி தாய்களையும், அது பழைய காலத்துல பெற்ற தாயும் அந்த குழந்தைக்கு பால் போட்டுவார்கள். பல கிராமங்களிலே செவிலி தாய் என்று சொல்லப்படுகிற வாடகை தாய் இன்னைக்குள்ள வாடகை தாய் என்பது தன்னுடைய கர்ப்பத்திலே வேறொரு குழந்தையை சுமந்து பெற்றெடுத்து கொடுக்கிறானே, அதுக்குத்தான் வாடகை தாயின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வாடகை தாய் அல்ல. மாதம் மாதம் அந்த குழந்தையை பால் புகட்டி வளர்த்து ஆளாக்கி கொடுப்பதற்கு அதுக்கு ஒரு ஊதியத்தை கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட செவிலி தாய்களை ஃபிரௌன் ஏற்பாடு செஞ்சு லைனா அப்படி நிப்பாட்டிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு தாயினுடைய பாலை ஏற்றுக்கொள்ளவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மடியை வச்சு அமர்த்துறாங்க. எந்த ஒரு தாயிடத்திலுமே அவர்கள் பசி ஆறவில்லை. வேற வழி இல்லாம மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மாவை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அங்க நிப்பாட்டினா, மூசா நபியினுடைய தாய் தன்னுடைய மடியிலே அந்த குழந்தையை வைத்து பசி அமர்த்திய உடனே அழுகை நிறுத்தினார்கள். இது குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா பால் புகட்டினார்கள். பெற்ற தாயிடத்திலே பால் குடித்து வளர்ந்தாங்க. அதற்கு ஒரு சம்பளத்தையும் ஃபிரௌனே கொடுக்கிற மாதிரி அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சினார். தான் பிள்ளைக்கு பால் கொடுத்து வளர்ப்பதற்கு ஃபிரௌன் என்கிற அரசனை சம்பளத்தையும் கொடுத்தான் என்று திருமறை அல்-குர்ஆன் நமக்கு சொல்கிறார். அப்ப இந்த எந்த ஒரு தாயிடத்திலே ஏற்றுக்கொள்ளாத வகையிலே பிள்ளையை பிரிந்த தாய்க்கு மீண்டும் அந்த குழந்தையை கொண்டு வந்து சேர்த்தான் பால் கொடுக்கிற வடிவத்திலே என்பதாக திருமறை அல்-குர்ஆன் சொல்கிறது. நாம் எல்லாம் கேள்விப்பட்ட வரலாறு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனேயே 7ஆம் நாள் அன்னைக்கு அந்த குழந்தையினுடைய முடியை நீக்கி அப்துல் முத்தலிப் அவர்கள் மக்கமா நகரத்தினுடைய அனைத்து மக்களை அழைத்து பெரிய விருந்தளித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சூட்டி அந்த குழந்தைய ரொம்ப தூரத்தில் உள்ள தாயிஃப் நகரத்திலே சார்ந்த ஹலீமத்து சஅதியா என்கிற பெண்மணி அவங்க வசத்திலே அப்துல் முத்தலிப் அவர்கள் ஒப்படைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இருந்து தாயிஃபுக்கு இடம்பெயர்ந்தாங்க. ஏறக்குறைய தாயிஃப் என்பது மக்காவிலிருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள ஒரு மேடான பகுதி. எதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா அங்க கொண்டு போய் சேர்த்தான் என்று சொன்னால், கிதாபுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யறாங்க. அரபு நாட்டிலேயே ரொம்ப கிராமர் இலக்கணம் தெளிந்த இலக்கியம் தெரிந்த நிலையிலே தெளிவான இலக்கியமும் தெளிவான இலக்கணத்தோடு பேசக்கூடிய அரபியிலே பசாகத்து பலாகத்துன்னு சொல்லுவாங்க. கிராமர்ல தப்பே வரக்கூடாது. அதே போன்று இலக்கியத்திலையும் தவறு வரக்கூடாது. அப்படிப்பட்ட நன்மக்கள் வாழ்ந்த பகுதி தாயிஃப் தான். தாயிஃப் வாசிகள் பேசக்கூடிய அரபி தான் ஒட்டுமொத்தமான அரபு நாட்டிலேயே மிகச் சிறந்த ஒரு அரபியாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீமத்து சஅதியா அவர்கள் வாழ்ந்த தாயிஃப் பகுதியிலே சில காலங்கள் வாழ வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த ஹலீமத்து சஅதியா அம்மையார் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு செவிலி தாயாக இருந்து அவருக்கு பால் புகட்டினார் என்று வரலாறு சொல்கிறது. தென் மாவட்டங்களிலே எங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த திண்டுக்கல் மதுரை பகுதியிலே தேவர் திருமகன் என்று சகோதர சமயத்தை சார்ந்த எல்லோராலும் போற்றப்படக்கூடிய தேவர் ஐயா அப்படின்னு சொல்லி இன்று வரை இஸ்லாமியர்களோடு அவர்கள் மாமன் மச்சான்களாக அண்ணன் தம்பிகளாக பழகுவார்கள். அது காரணம் என்னன்னு சொன்னா, அந்த தேவர் ஐயா அவருக்கு சிறு குழந்தையாக இருக்கிற வேளையிலே தாய் மௌத்தாயிட்டாங்க. அவருக்கு பால் புகட்டியது என்பது ஒரு இஸ்லாமிய தாய் தான். இஸ்லாமிய தாயிடத்திலே பால் குடித்து வளர்ந்ததினால்தான் இன்று வரை அந்த சகோதர சமயத்தவர்கள் இஸ்லாமியர்களோடு இணக்கமாக தொப்புள் கூடி உறவாக அந்த பால் கொடுத்து வளர்ந்த அந்த நினைவுகள் இன்று வரை அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக பழகுகிற ஒரு அதிசயம் தென் மாவட்டங்களிலே இன்றைக்கு வரை அது கடைபிடிக்கப்படுகிறது. சினிமா துறையை சார்ந்த ஒரு பாடலாசிரியர் வாடின்னு ஒருத்தர், அவருடைய தாய் சிறுபிராயத்தில் மௌத்தாயிட்டார். அவரை நேரடியா பேட்டி கொடுக்கிறார். நான் சிறுபிராயத்திலே வளர்ந்தது என்னுடைய பக்கத்து வீட்டுல என்னை வளர்த்த ஒரு இஸ்லாமிய தாய் தான், அவர் தான் எனக்கு பால் புகட்டி வளர்த்திருந்தார் என்று பால் புகட்டி வளர்த்த அந்த தாயை பெருமிதத்தோடு பல நேரங்களிலே
பல பெருமக்கள் சொல்லித் தருகிற அந்த அற்புதமான செய்திகளை எல்லாம் நாம் வாழுகிற தமிழக பகுதியிலும் சரி, உலகளாவிய அளவிலே ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கும் சரி அல்லது பிற குழந்தைக்கும் சரி பால் புகட்டி வளர்த்திருந்தால் என்ன சட்டம் என்பதை இஸ்லாம் தெரிந்த நிறுவனையாக சொல்கிறது. திருமறை அல் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தைக்கு 2 ஆண்டு காலங்கள் பூர்த்தியான முறையில் பால் கொடுக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. வல்வாலிதாத்து யுர்திஇன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி. அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளைக்கு 2 ஆண்டு காலங்கள் பால் கொடுத்து வணங்க. இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இதுல அரபியில இஷாரா கினாயா, தலாலத்து நஸ், இஷாரத்து நஸ் என்று சில விஷயங்கள் சொல்றாங்க. அரபியிலே ஒரு குர்ஆனுடைய வசனத்துக்கு நேரடியான பொருள் தரக்கூடிய ஆதாரம் இருக்கிறது. அதுல இருந்து ஜாடை மாடையாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வருகிறான் என்று சொன்னால், ஒரு குழந்தைக்கு 2 ஆண்டு காலம் பால் புகட்ட வேண்டிய பருவம் என்று அல்லாஹ் சொல்வானேனால், ஒரு குழந்தை பிறந்து 2வது குழந்தை பிறக்க வேண்டுமேனால் குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருடமாவது இடைவெளி தேவை என்பதையும் அந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. வல்வாலிதாத்து யுர்திஇன அவுலாதஹுன்ன ஹவுலைனி. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு தாய் தன்னுடைய பெற்ற பிள்ளைக்கு 2 வருஷம் பால் கொடுக்க வேண்டும். இது அல்லாஹ் சொல்லித் தருகிற ஒரு மருத்துவ ஆலோசனை. அது மட்டுமல்லாமல் அடுத்து இன்னொரு வார்த்தை அல்லாஹ் சேர்த்தே சொல்கிறான், காமிலைனி, 24 மந்த், 24 மாதங்கள் சரியாக. 2 வருஷம் ஒரு போக்கில் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், 2 வருஷம் சொன்னா ஒரு 1.25 வருஷத்துக்கு நிப்பாட்டி போடுவாங்க. ஹவுலைனி காமிலைனி, அந்த 24 மாதங்களை 2 ஆண்டுகளை பரிபூர்ணமாக ஆக்குங்கள் என்று அல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்கிறது. ஒருவேளை இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஏதாவது தம்பதிகளுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்தால் கூட அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சூழல்களை பாதுகாக்க வேண்டும். தம்பதிகள் சேர்ந்து வாழுகிற நசீபை அல்லாஹ் தஆலா உலகமெங்கிலும் அல்லாஹ் அருள் பாலிப்பானார். ஒருவேளை இப்படி ஏதாவது தலாக்கு பிரச்சனை வந்து அந்த குழந்தை தகப்பனால் கைப்பற்றிட்டார் என்று வைத்துக் கொள்வோமே, அந்த தாயிடத்திலே போய் சம்பளம் கொடுத்து என்னுடைய பிள்ளைக்கு நீ பால் கொடு, உனக்கு நான் சம்பளம் தருகிறேன் என்று சொல்வது என்பது கணவன் மீது கடமை இருக்கிறது. அந்த பெண்மணி பெற்ற தாய் அந்த குழந்தைக்கு நீ என்னை தலாக்கு சொல்லிவிட்டாய், இதுக்கு மேல உன் பிள்ளைக்கு நான் பால் தர மாட்டேன் என்று மறுப்பானையானால் வேறொரு செவிலித்தாயவாவது வச்சு நீங்க பால் குடிக்கக்கூடிய அந்த 2 ஆண்டு காலங்களை பூர்த்தி செய்வது அந்த தந்தையின் மீது கடமை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த 24 மாசத்தை அல்லாஹ் தஆலா போற போக்கில் பொதுவாக 2 வருஷம் பால் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லல. அதை முழுமைப்படுத்துகிற விதமாக ஹவுலைனி காமிலைனி, பரிபூரணமான முறையில் 24 மாசம் கொடுக்க வேண்டும். 24 மாசத்தை கடந்து ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்தா அது அவளது உடல் ரீதியாக சில தீமைகள் உண்டாகும் என்று இன்றைக்கு சயின்ஸ் சொல்கிறது. 24 மாசத்தை கடந்து ஒரு குழந்தை பால் குடி பருவத்தில் இருக்குமே என்று சொன்னால், பால் குடி மறக்கடிக்காமல் இருக்கப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக உடல் ரீதியான சில கோளாறுகள் ஏற்படுவதாக இன்றைய மருத்துவ உலகம் சொல்கிறது. வெளிநாடுகளில் அமெரிக்கா, லண்டன் போன்ற பல்வேறு மேலை நாடுகளிலே ஒரு ரிசர்ச் பண்ணாங்க, ஒரு ஆய்வு மேற்கொண்டார்கள். 2 ஆண்டு காலங்கள் தாய்ப்பாலை மட்டுமே குடித்து வளர்ந்த அந்த குழந்தையினுடைய அறிவுத்திறனையும், வெறுமனே இந்த புட்டிப்பால், மாட்டுப்பால் இதையெல்லாம் குடித்து மற்ற உபரியான லிக்விடுகளை எல்லாம் குடித்து வளர்ந்த அந்த குழந்தையினுடைய அறிவுத்திறனை, சிந்தனை திறனையும் ஆய்வு மேற்கொண்டதுல தாய்ப்பால் மட்டும் குடித்து வளர்ந்த அந்த குழந்தையினுடைய அறிவுத்திறன் ரொம்பவே அதிகரித்திருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆன்டிபயாட்டிக் என்று சொல்லப்படக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதே, எந்த குழந்தைக்கு ஒரு தாய் 2 ஆண்டு காலங்கள் பூர்த்தியான முறையிலே பால் கொடுப்பாரோ அந்த குழந்தைக்கு பெரும்பகுதியான நோய் தாக்கம் ஏற்படுறதில்லை. ஏதாவது நோய்கள் வரலாம், அந்த நோயோடு எதிர்த்து போராடுகிற அந்த அணுக்களை அந்த தாய்ப்பாலிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், 2 ஆண்டு காலங்களுக்கு அந்த தாய் தான் பெற்ற பிள்ளைக்கு நீங்கள் பால் கொடுத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே நமக்கு போதிக்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளை இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அப்படின்னு ஒரு மகன் இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவருடைய 61 வயசுல அந்த குழந்தை பிறந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாலே, சில மாசத்துக்கு முன்னால அந்த குழந்தை இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மாரியத்து திபத்தியான ஒருத்தவங்க இருந்தார். அவருக்கு பிறந்தவர் தான் இப்ராஹிம் ரலியல்லாஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் அவர். அவரை ஒரு செவிலி தாயிடத்திலே வளர்ப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தார். அந்த வீட்டுல பால்குடி பருவத்திலேயே அந்த குழந்தை இறந்தது. ஹதீஸ்ல புகாரி போன்ற பல்வேறு ஹதீசுகள்ல இருக்கிறது.
அந்த குழந்தையை குளிப்பாட்டி கப்பலிட்டு அடக்கம் செய்யப்படுகிற அந்த கபூரில் நின்று கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கண்ணீர் தண்ணியை வடிக்கிறார். அல் ஐனானி ததுபஆனி, என்னுடைய 2 கண்களும் கண்ணீர் தண்ணியை தாரையாக அந்த நீர்களை சொரிகிறது. நான் கண்ணீர் வடிக்கிறேன். வல் கல்பு யஹ்ஸுனு, என்னுடைய உள்ளம் எல்லாம் கவலை தோய்ந்திருக்கிறது. வலா நகூலு இல்லா மா யர்தா பிஹி ரப்புனா, ஆனாலும் என்னுடைய ரப்பு எந்த வார்த்தையை பொருந்திக் கொள்வானோ அந்த வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையை நான் வெளிப்படுத்த மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான பெற்ற புள்ளை மௌத்தா இருக்கிற அந்த வேளையில ஒரு மனிதன் தன்னுடைய துக்கம் மேலீட்டினாலே யாரெல்லாம் உனக்கு கண் தெரியலான்னு கூட பேசிடுவான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எனக்கு கவலையான நேரம் தான், என்னுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை சொரிகிறது, என்னுடைய உள்ளம் எல்லாம் கவலையினால் தோய்ந்து போய் நிற்கிறது. ஆனாலும் வலா நகூலு இல்லாமா யர்தா ரப்புனா, என்னுடைய இறைவன் எந்த வார்த்தையை வெளியிட்டால் பொருந்திக் கொள்வானோ அப்படிப்பட்ட வார்த்தையை தவிர வெளியிட மாட்டோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தனக்கு வந்த பொங்கி வந்த கவலையை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைன்னஹு முர்திஅன் ஃபில் ஜன்னah, என்னுடைய பிள்ளை இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா ஒரு 16 மாசத்துல, அதாவது 24 மாசம் அவர் பால் குடிக்கிற வேண்டிய பருவம் அது. அவர் குறை மாசத்திலேயே மௌத்தாயிட்டார். அந்த பால் குடிப்போம் 24 மாசம் 2 ஆண்டுகள் பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னாலே என் பிள்ளை மௌத்தாயிட்டார். ஆனால் அதற்கு பகரமாக வைன்னலஹு முர்திஅன் ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் பிள்ளைக்கு பால் குடி தாய் ஏற்பாடு செய்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல ஒரு தாய் பால் குடிக்க வேண்டிய பருவத்திலே பாதியோடு நிப்பாட்டி விட்டால் அந்த குழந்தைக்கு அந்த தாய் செய்கிற துரோகம் என்பது இந்த ஹதீஸிலே பதிவாயிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன இப்ராஹிம் இப்னி, என் பிள்ளை இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா வைன்னஹு மாத்த ஃபி சதி, அவர் பால் குடி பருவத்திலே மௌத்தாயிட்டார். வைன்னலஹு லபிரைனி துகம்பிலானி ரிலாஹு ஃபில் ஜன்னah, அந்த பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் அவங்க என்ன செய்வாங்க, 2 தாய்மார்களை அல்லாஹ் தஆலா செவிலி தாய்களை சுவர்க்கத்தை ஏற்பாடு செய்வான். அந்த 2 செவிலி தாய்களும் இந்த குறைப்பட்ட மாசம் 2 ஆண்டுகள் மிச்சம் இருக்கிற 2 ஆண்டுகள் கொஞ்சம் சொச்ச மாசங்கள் இருக்கிற அந்த மாசத்திலையும் அவர்கள் பால் கொடுத்து என் பிள்ளைக்கு அந்த பால் குடி பருவத்தை பூர்த்தி செய்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே விட்டதை அங்கே நிறைவு செய்வார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய தாய் பால் குடி பருவத்தை எவ்வளவு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்கிறது. ஒரு பால் குடிப்பது என்பது வெறுமனே உணவை தருகிறோம் என்பது மட்டுமல்ல, பெரிய இபாதத் அது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் புகட்டுகிற வேளையிலே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் போன்ற திக்ருகளோடு அந்த பிள்ளைக்கு குழந்தைக்கு பால் கொடுப்பார் என்று சொன்னால் அவர் மிகப்பெரிய இறைநேசனாக கூட வருவார் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 7 வயசுலயே குர்ஆன் முழுசா மனப்பாடம் பண்ணி ஹாஃபிஸ் ஆயிட்டாங்க. 7 வயசுலயே. 13 வயசுல அவங்க முஅத்தா இப்னு மாலிக், அவங்களுடைய உஸ்தாத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறாங்களே, அவர்கள் எழுதிய முஅத்தா இப்னு மாலிக் என்கிற பெரிய ஹதீஸ் கிரந்தத்தை முழுசா படிச்சு முடிச்சுட்டு பொதுமக்களுக்கு எல்லாம் பாடம் நடத்தக்கூடிய அதிசய மனிதராக மாறி போயிட்டார். 13 வயசுல உஸ்தாத். எப்படி இது சாத்தியம் என்று கேட்டார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, என் தாய் எனக்கு 2 ஆண்டு காலங்கள் பால் புகட்டி வேலையை எல்லாம் ஒரு நாள் கூட உது இல்லாம என் தாய் எனக்கு பால் புகட்டியதில்லை. எனவே நான் குடித்து வளர்ந்தது என்பது அல்லாஹ்வுடைய திக்ரை, அல்லாஹ்வுடைய நினைவை, அல்லாஹ்வுடைய தஸ்பீஹை தான். அதன் பலன்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு முன்னாலே உஸ்தாதாக இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய பாடத்தை நான் கரைத்து கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறேன்னு சொன்னால் அந்த பெரிய பாக்கியமான தாயிடத்திலே நான் என்னை பெற்ற தாய் இபாதத்தாக ஒழுங்குடனே ஒழுக்கமாக எனக்கு பால் புகட்டிய அந்த பெருமை தான் இன்று நான் இப்படி வலம் வந்திருக்கிறேன் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிற காட்சியை பார்க்கிறோம். இஸ்லாம் தாய்க்கு 3 பங்கை தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு நபித்தோட ஒரு சஹாபி வந்தார். யார் சொல்லலாம், மன் அஹப்பு பி ஹுஸ்னி சஹாபத்தி, நாயகமே நான் நல்ல விதமா நடந்துக்கிறதுக்கு யாருக்கு அதிக ரைட்ஸ் உள்ளவங்கன்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்முக, உன் தாய் என்று சொன்னாங்க. சும்மமன், 2வது ரைட்ஸ் யாருக்கு என்று கேட்டாங்க. கால உம்முக, உன் தாயாரு தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மமன், அதுக்கு அடுத்தபடியாக யார் என்று அந்த சஹாபி கேட்டார். பெருமானார் சொன்னாங்க, கால உம்முக, உன் தாய் என்று 3 மடங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை 3 முறை பதில் சொல்லுகிற வேளையிலெல்லாம் உம்முக உம்முக உம்முக, உன் தாய்க்கு நீ 3 மடங்கு நீ பங்குதாரராக அவருக்கு உரிமை பெற்றவராக இருக்கிறாய். 4வது பெருமானார் சொன்னார்கள், சும்மமன் கால அபாக்க, உன் தகப்பனான்னு சொன்னார். ஏன் தகப்பனாரோட தாயை முழுமைப்படுத்திக்கிறான்னு சொன்னால் அந்த தாய் சுமந்தால்
அந்த தாய் பிரசவித்தால், அந்த தாய் பால் கொடுத்து வளர்த்தால், இந்த மூன்றுக்குத்தான் 3 அந்தஸ்துகளை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. எனவே பால் குடி பருவத்தை பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல தௌஃபீக்கையும், அந்த பால் கொடுத்து வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் பிற்காலத்திலேயும் தன்னுடைய தாய் மீது பாசத்தோடு இருப்பார்கள் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. எனவே நோய் எதிர்ப்பு சக்தி போன்ற, மார்க்க ஞானம் போன்ற அனைத்து விஷயங்களும் பொதிந்திருக்கும்படியான இந்த நல்ல நாளிலே, அந்த உலக தாய்ப்பால் தினமாக இருக்கக்கூடிய இந்த நாளிலே இஸ்லாம் கூறக்கூடிய தாய்ப்பால் உடைய சட்டங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருந்ததினாலே இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிற நாம் அதை அறிந்து வைத்துக் கொள்கிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல்வானாக. வாஹிதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.